முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். 5 முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. 1 கப்பு வெங்காயம், 1 கப்பு தக்காளி தூளாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. வேக வச்ச முட்டையை இது மாதிரி நாம் கத்தியால் கட் பண்ணிக்கணும். லைட்டாக மட்டும் கட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் மசாலா அதுக்குள்ளே சேரும். அதனால் எல்லா முட்டையும் இது மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. முட்டை உடையாமல் நாம் மெதுவாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நாம் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். முட்டையில் மசாலா சேரணுங்கிறதுக்காக நாம் கொஞ்சமாக இதில் போடுறோம். இதை கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்துடணும். இது மாதிரி ஒரு முட்டையாக சேர்த்து கொஞ்சம் கலக்கி வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். மசாலா கொஞ்சம் அதில் ஊறிடும். இப்போ நாம் இதை தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த எண்ணெயையும் நாம் பிரியாணி செய்யும்போது சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நாம் ஒரு குக்கரில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலையும் போட்டு நம்ம தாளிக்கணும். இது மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம வதக்கிடுறோம். இது மாதிரி வதங்கின பிறகு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துடணும். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு நாம் தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துடுறோம். இப்போ மஞ்சத்தூளையும் நாம் இது கூட கலந்துடலாம். உப்பு போட்டால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும். அதனால் உப்பை நான் முன்னாடியே போட்டுட்டேன். வதங்கின பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற புதினா இலையும் இதில் சேர்த்துடலாம். புதினா இலையை நல்லா வதக்கி போட்டோம்னா வாசனையாக இருக்கும். அதனால முன்னாடியே புதினா இலையும் போட்டு வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம இது கூட கலந்துடணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலக்கணும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துடணும். சேர்த்து நல்லா ஒன்றா கலக்கணும். இது மாதிரி நல்லா வதக்கணும். தக்காளி பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கின பிறகு நாம் ஒரு 1/4 கப்பு தயிர் அது கூட சேர்த்துடணும். தயிர் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுடுங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவை இது கூட கலந்துடுறோம். தனி மிளகாத்தூளையும் கலந்துடணும். கரம் மசாலாவும் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு கலவையாக இதை வதக்கணும். இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு 3 கப்பு பாஸ்மதி அரிசி வச்சுருக்கிறேன். அந்த அரிசியையும் நான் இது கூட கலந்துடுறேன். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் 3 கப்பு அரிசி சேர்த்துருக்கேன். நான் 6 கப்பு தண்ணி சேர்க்கணும். இதுக்கு அரிசியை கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். இது மாதிரி நாம் அந்த கலவையோடு கலந்துடணும். இந்த பாருங்கள், இது மாதிரி நல்லா ஒன்றா ஆக்கிடணும். அரிசி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு தேவையான அளவு நாம் தண்ணி சேர்க்கணும். இதோ நான் இப்போ தண்ணி சேர்த்துடுறேன். இப்போ நல்லா கொதிக்க விடணும். கொஞ்ச நேரம் ஒன்றா கலந்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இதோ இது பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் மசாலா போட்டு வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்துடுறோம். இதோ இது மாதிரி நாம் முட்டையை இது கூட கலந்துடணும். முட்டையிலையும் மசாலா நல்லா சேர்ந்துடும். இது மாதிரி நம்ம ஒன்றா கலக்கிடணும். கலந்த பிறகு நான் ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடுறேன். நான் குக்கர் மூடி போட்டு விசில் போடலை, தம்மில் தான் செஞ்சிட்ருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் தண்ணி சுண்டி ட்ரை ஆன பிறகு
இதோ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போயே நான் இப்போ திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறேன். இது மாதிரி கொஞ்சம் தண்ணி சுண்டுன பிறகு நாம் திரும்ப மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுக்கணும். இதோ பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் இது மாதிரி நல்லாயிருக்கும், உடையாது. இறக்கும்போது கொஞ்சம் மல்லித்தழை போட்டு இறக்கிட வேண்டியது தான். இதோ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. முட்டையும் நம்மளுக்கு முழுசாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.